ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ஈஸி ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை எடுத்துகிட்டு நேராக போய்கிட்டு இருக்குங்க. போயிட்டு இருக்கோமா ஒரு பெட்ரோல் பங்க் பெட்ரோல் பங்கை காணும். கொஞ்சம் பெட்ரோல் கொடுத்துட்டா இந்துஸ்தான் பெட்ரோல் அடித்தோம். அது சுற்றி எங்கேயும் காமிக்குது. ஒருவேளை பழைய காலத்தில் பெட்ரோல் பங்க் எடுத்துருக்கு போல இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனையே 3 தடவை சுற்றிட்டோம். சரி, மெயின் ரோட்டில் எங்கேயாவது அடிச்சுக்கோ, நேரம் எடுப்பா. சைடில் சுற்றி ஆட்டோவாக இருக்குது. நம்ம டிரைவர் தம்பி வந்து பயங்கரமாக வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. நல்லா வரும். பார்த்தீங்கன்னா காலையில் அவருக்கு பெட்ரோலை போட்டு வண்டிக்கு பெட்ரோலை போடாமல் விட்டாரு. அதனால வண்டி எப்போ நிற்குன்னு தெரியாது. இருந்தாலும் ராஜஸ்தானில் பைக்கில் நாங்கள் ரைடு பண்ணி கொண்டு இருக்கிறோம். கார்த்தி ப்ரோ மேப்பை பாருங்க, பக்கத்தில் பொண்ணுங்கள் பார்த்தா இப்படிதான் ஆகும். இதுக்கான அவரை மேப்பை பார்க்க சொன்னேன். அவர் மேப்பை பார்க்காம கொண்டிருந்த காலத்தால் நான் வீடியோ எடுக்க வேண்டியதாயிற்று. அதுகொண்டு நான் இப்போ வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். அவர் பெட்ரோல் பங்கை தேடி நேராக போய் கொண்டிருக்கிறோம். நம்ம பக்கத்தில் ஒரு ஆட்டோ ரிக்ஷா வந்து கொண்டிருக்கிறது. இது நம்ம கொஞ்சம் ஸ்ரீலங்கன் ஸ்லாங்கில் ட்ரை பண்ண பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இது விளங்காமல் என்றால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இருக்கிற கடையில் கேட்கலாம். பார்த்து கொண்டிருந்தோம். நம்ம போகிற வழியில் என்ன ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது என்று ஆள்காரிடம் கேட்டுக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஒரு மந்திர் கோவில் இருக்கிறது. ராமருக்கு நார்த் இந்தியா ஃபுல்லாக கோயில் இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கோம். முன்னாடி ஒரு ஆட்டோ ரிக்ஷாவும் நம்மளை பைக்கில் போய் கொண்டிருக்கிறோம். எழுதிக்கரெல்லாம் இருக்குது. இவர்கிட்ட லைசன்ஸ் இல்லை. பிடிச்சா கேஸில் உள்ளே போயிடுவான். மிலிட்ரி ஏரியாவில் போய் கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ரோட்டில் பைக்கில் போகிறோம். பைக்கு முன்னாடி ஒரு வண்டி போதும், கார் திரும்புது. மிலிட்ரி ஏரியா ஜெய்ப்பூரில் பார்த்தீங்கன்னா நம்ம மிலிட்ரி பக்கம் வந்திருக்கோம். இப்போ எப்படி போகணும்? ஸ்ட்ரெயிட்டு போ. தாத்தா ரைட் எடுக்க போகிறப்ப நம்மளோட டிரைவருக்கு கண்ணு தெரியாமல் தாத்தாவை அடித்து கொண்டு இருக்கும். சப்தசக்தி கேண்டீன் பார்த்து கொண்டிருக்கிற முன்னாடி கொஞ்சம் வண்டிகளெல்லாம் போய் கொண்டிருக்கிறது. ஆர்ஜி என்னால் ராஜஸ்தானின் தான் அர்த்தம். சப்தசக்தி இப்போ நல்லா ஆர்மி ஏரியா. ஆர்மியோட வண்டி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஜெய்ப்பூரில் ஒரு கொடுத்துக்கொண்டு நம்ம இங்கே 12 மணி நேரத்துக்கு வண்டி எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்குது. பெட்ரோல் காணலை தேடி தான் போட்டிருக்கோம். நாங்கள் போகிற வழியில் பெட்ரோல் பங்க் இருக்குமா, நாங்கள் பெட்ரோல் இல்லாமல் வண்டியை கொடுக்குமா என்பது யாராவது கீழே பார்த்து கொண்டிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மைலேஜ் இல்லாதப்போ போகணும். நம்மளோட டிரைவர் கொஞ்சம் பார்த்தியா போய் நம்மளோட வண்டியை வண்டியிட போது ஆட்டோ ரிக்ஷா பின்னாடி விளம்பரம் ஹாஸ்பிட்டலில் விளம்பரமெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம மீண்டும் போய் கொண்டிருக்கிறோம். ரயில்வே ஆஃபீஸர் ஆட்டோ அடிச்சிருவோம். அங்கே போ நல்ல போய் ரைட்டு. நம்மளோட டிரைவருக்கு கண்ணு தெரியாமல் நம்ம ரோட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு புடவையில் வச்சுக்கிட்டு பெட்ரோல் பங்கை தாண்டி வந்துட்டான். திரும்பி மீண்டும் போனோம். இது ஒன் வே தான். ఇక్కడ போகிறது தட்டாகும். அப்புறம் ஆர்மி வண்டி விடுது. அப்படி போனேன்னா அவ்வளோதான். சைடு இண்டிகேட்டர் போடு. இண்டிகேட்டரு ஆர்மி வண்டி போகிறப்ப இப்படி திரும்பி போகலாம். இதுதாங்க பெட்ரோல் பங்க்கு. பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து எனக்கு 90 ரூபாயா ப்ரோ பங்குக்கு போ ப்ரோ. அப்படி போய் வா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராஜஸ்தானில் வந்து நம்ம பெட்ரோல் போட போயிட்டு இருக்கேங்க. ராஜஸ்தானில் 1 லிட்டர் பெட்ரோல் எத்தனை ரூபாய் என்று நம்ம காமிச்சு கொடுக்க போகிறோம். அப்படி போ, அங்கே போ. அங்கே ஒரு அண்ணா நமக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டாக வாங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். இதை போயிட்டோம் போகணும். வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து பெட்ரோலோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 104 ரூபாங்க. தமிழ்நாடு கூட கம்பேர் பண்ணிங்கன்னா 3 ரூபா இங்கே அதிகம். கேரளா கூட கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே 3 ரூபா கம்மி. வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்கில் வந்துட்டோம். பெட்ரோல் போட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டல் பைக்கு எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வந்து வண்டி கொடுக்கலாம். புது வண்டிங்கனால ஒரு 40 கொடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கூட வந்து 2 லிட்டர் அடித்தோம் அப்படின்னா மேபி ஒரு 60 கிலோமீட்டர் வந்து சிட்டிக்குள்ளே கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஓட்ட தெரியாத ஒரு டிரைவர் கூட உசுரை கையில் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள்.